அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து உன்னை நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில் போட்டு ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல்லேருந்து வந்து டைட்டாக பேசின பிறகு அதோடு வந்து அந்த கொள்கையை விட்டுட்டார். ஸோ இப்போ எல்லாமே நீங்கள் சொன்ன திராவிடம் எல்லாம் நாளாக பிரிச்சுட்டாங்களே. எது திராவிடம்? தமிழ்நாட்டில் இருக்கீங்க, ஏதாவது கட்சி பேரை மாற்றி வச்சிங்க, இல்லைன்னா நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சாக்கா நீங்கள் ஆந்திராவில் இருக்கீங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கரே வந்து தேவைப்பட்டா போட்டுப்பாங்க திமுகவில். நாங்கள் அப்படி கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசிட்டு சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு அரசியலுக்கு என்ன வேணால் பேசலாம், தெரியாத மக்கள்கிட்ட எதனா பேசலாம். அவர் பேசுறது அரசியலமைப்புக்கு எதிராக பேசுகிறார். இப்போ ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து காலை உணவு போடுகிறார் என்று விளம்பரம் செய்கிறார்களே, இதெல்லாம் அயோத்திதாஸ் பண்டிதரும் ஆல்காட் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து காலையிலே குழந்தைக்கு உணவு அளித்து மதிய உணவும் அளித்து அவர்களை வந்து பள்ளியிலே ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பதற்கான முயற்சியை எடுத்த மாபெரும் தலைவர் அயோத்திதாஸ் பண்டிதர். கலைஞர் தான் பெண்களுக்கு சொத்து உரிமை எடுத்து வந்தார் என்று அது வந்து முற்றிலும் தவறான தகவல். இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து பெரியாரை பற்றி அவதூறு பரப்பிட்டு வர்றதா ஒரு சில விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்கு. என்ன அவதூறு பண்ணார் சொல்லுங்கள். ஸோ அவர் சில முரண்பாடுகளான கருத்துக்கள், பெரியார் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னு ஒரு சில வசனங்கள், அவர் எழுதின கோட்பாடுகளை சொல்லி இவர் முற்றிலும் தவறானவர், தவிர்க்கப்பட வேண்டியவர் அப்படின்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டு வராரு. சார் அது எப்படி சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன சொல்ல வர்றாரு? சீமான் சகோதரர் சீமானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் ஆரம்பத்துலேருந்து வந்து ஒரு தமிழ் தேசியம் அரசியல் வந்து பேசுகிறார். தமிழ் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அதுக்கப்புறம் வந்து திராவிடம்ன்றது வந்து அவர் வந்து விரும்பாத ஒன்று அப்படின்னு சொல்லுவார். இப்போ திராவிடம்னாக்கா யார் வந்து அதை பேஸாக கீழே கல் வச்சு காங்கிரீட் போட்டு கட்டிக்கிறது யார்? திராவிடன்றது திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு முன்னாடி திராவிட கழகம், அதுக்கு முன்னாடி நீதி கட்சி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸில் இருந்து பிரிஞ்ச கட்சிகள் தான் இதெல்லாம். இப்போ அப்படியே அவங்களுடைய வழித்தோன்றல் தான். இப்போ ஸ்ட்ராங்காக வந்து அதுக்கு பேஸ் போட்டு வச்சுக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்துச்சு? திராவிடர்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து தென்னிந்தியா முழுக்க வந்து திராவிட நாடு, அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வந்து உன்னை நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில் போட்டு ரிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல்லேருந்து வந்து டைட்டாக பேசின பிறகு அதோடு வந்து அந்த கொள்கையை விட்டுட்டார். திமுகவுடைய கொள்கை தனித்தமிழ்நாடு, தனித்தமிழ்நாடுன்றதோட திராவிட நாடு, சவுத்தை ஃபுல்லாக வந்து ஒரு நாடாக பிரிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் திமுகவுடைய அந்த கொள்கை முழக்கம் வந்து ஒடுங்கி போச்சு. அப்புறம் இப்போ திராவிடர்ன்ற விஷயத்தை வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா திராவிட மாடல் வந்து ஒழிக்கப்பட வேண்டும். திராவிட மாடலில் இப்போ தெலுங்கானாவில் அவர் கட்சி ஆரம்பித்து அவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். கேரளாவில் அவங்க கட்சி தனியப்பட்ட முறையில் வந்து அவங்க வந்து கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கர்நாடகாவில் அவங்க தனியாக கட்சி ஆரம்பித்து அங்கே முதலமைச்சர் ஆகிட்டாங்க. ஆந்திர பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மொழிவாரிய மாநிலம் பெட்டி ஸ்ரீராமுலு வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். அந்த பெட்டி ஸ்ரீராமுலு உண்ணாவிரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உண்ணாவிரதத்தின் அடிப்படையில் வந்து முதல் மொழிவாரிய மாநிலமாக ஆந்திர பிரதேசம் பிரிக்கப்பட்டது. ஸோ இப்போ எல்லாமே நீங்கள் சொன்ன திராவிடம் எல்லாம் நாளாக பிரிச்சுட்டாங்களே. எது திராவிடம்? தமிழ்நாட்டில் இருக்கீங்க, ஏதாவது கட்சி பேரை மாற்றி வச்சிங்க, இல்லைன்னா நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சாக்கா நீங்கள் ஆந்திராவில் இருக்கீங்களா? நீங்கள் கேரளாவில் ஆட்சி அமைக்கிறீங்களா? இல்லை வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற மாநிலம் கர்நாடகத்தில் போய்ட்டு ஏதாவது உங்களுக்கு எதனா ஆட்சி எதனா பண்ண முடியுமா? தமிழ்நாட்டில் தானே இருக்கிறீங்க. தமிழில் பேர் வைங்கன்னா சன் டிவின்னு பேர் வைக்கிறீங்க. சன்னுன்றது தமிழா? மற்றதுக்கெல்லாம் தமிழ்னு பேசுகிறீங்க. தமிழை வச்சு தானே திமுக வளர்ந்தது. தமிழை பேசி தான் தமிழ் பற்றாளர், மிகுந்த தமிழ் வந்து அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருக்கு பேர். அப்படி இருக்கும்போது இன்னும் நான் திராவிடம் சீமான் அவர் கரெக்டாக தான் சொல்கிறார். சார் அப்போ இது சரியாக தான் சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சமீபமாக நான் பெரியாரை சொல்கிறது சரியாக சொல்கிறாருன்னு சொல்ல, திராவிடம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றத வந்து சரியாக சொல்கிறாரு. பெரியாருடைய கருத்துக்கள் வந்து எந்த இடத்துல வந்து எடுத்துக்கணும், எந்த இடத்துல எடுத்துக்கக்கூடாதுன்றத வந்து இப்போ அவரை வந்து பெரியாருடைய கருத்துக்களை வந்து பெரியாரிசத்தை ஒழிக்கிறது மட்டும்தான் வந்து ஆர்எஸ்எஸோட கொள்கை. அந்த ஆர்எஸ்எஸோட கொள்கைன்றது பார்த்திங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி வந்து பெரியாரை வந்து படமாக வச்சுருக்கோம். திமுகவில் வந்து அம்பேத்கரை படமாக வச்சில்ல. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரை வந்து அவங்க படமாக வச்சுக்கல. அவங்க தீண்டாமை ரொம்ப பார்க்குறதுனாலன்னு நினைக்கிறேன். எதுக்கு வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கரே வந்து தேவைப்பட்டா போட்டுப்பாங்க திமுகவில். நாங்கள் அப்படி கிடையாது. பகுஜன் சமாஜ் கட்சி பெரியார், ஜோதிராவ் பூலே, மகாத்மா இவர் நாராயணகுரு, அதுக்கப்புறம் வந்து கன்சிராம்ஜி, அதுக்கப்புறம் பாபா சாஹேப் அம்பேத்கர், கன்சிராம்ஜி,
பெகஞ்சி இப்படி வந்து அம்பேத்கருடைய கொள்கையை எடுத்துன்னு போகிற கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி. இப்போ வந்து அவர் வந்து திராவிடத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு பெரியாரை கூப்பிட்டு போனோம். நாங்கள் இங்கேருந்து நார்த்துக்கு பெரியாரை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வந்து அவங்களுடைய படத்தில் போகிறதில்ல. நாங்கள் பெரியாரை வந்து உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தணும், வட இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தணும் பெரியாரை. அப்போ வந்து நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது பெரியாருடைய அந்த படத்தை எடுக்கலையானாக்கா நாங்கள் வந்து மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுக்குற கட்சி கொடுக்க மாட்டோம். நாங்கள் உங்களுடைய ஆட்சியை கண்டினியூ பண்ண முடியாது. நாங்கள் பெரியாருக்காக நாங்கள் வந்து பெரியார் படத்தை எடுக்க மாட்டோம், ஆட்சியே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பெரியாருக்காக ஆட்சி வந்தவங்க நாங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பெரியார் மேலே அதிக பற்றும் அதிக மரியாதையும் கொண்ட கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி. பெரியாருடைய கொள்கையை சீமான் சொல்கிறது திராவிடத்தை ஒழிக்கிட்டோம். பெரியார்கிட்ட வந்தார்னா ஒரு சீமான் சார் பேசுகிறது வந்து பெரியாருடைய கொள்கைகளை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் கிட்ட அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி இது. அவர் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கரை கூட வச்சுங்க, ஆனால் பெரியார் மட்டும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் கேட்டப்போ அப்போது வந்து நாங்கள் பெரியாரை வச்சுப்போம், நீங்கள் வந்து முடிஞ்சால் எங்கள் ஆட்சியை வந்து நீங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கின்னு சொல்லிட்டு ஆட்சி கலைஞ்சிது எங்களுது. அப்படி இருக்கும்போது பெரியார் அவர்களை வந்து நாங்கள் அதிகமாக திமுகவை விட முக்கியத்துவம் தருபவர்கள், பெரியாருடைய கொள்கைக்கும் கருத்துக்கும். ஏனென்னா அவர் ஆர்எஸ்எஸ் கொள்கைக்கு எதிரானவர். அதனால் இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கமே வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணும்போது பெரியார் சிலைகளை உடைப்பது, பாஜகவின் கொள்கைகள் வந்து பெரியார் சிலைகளை உடைப்பது, அது உடைப்பதன் மூலமாக பெரியாருடைய மக்கள் மற்றும் அந்த பெரியாருடைய கொள்கைக்குள்ள மரியாதையை கெடுப்பது, இதுதான் ஆர்எஸ்எஸ் வேலை. சீமான் கைக்கூலியாக மாறி இருக்கலாம். அதனால் வந்து பெரியாரை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து காரணம் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் காரணம் செய்ய வேண்டிய விஷயம் வந்து இவருக்கு வந்து திமுகவின் உள்ள காழ்ப்புணர்ச்சியும் திராவிடம் என்ற பேரில் வந்து திராவிட கழகத்தை ஆரம்பித்த பெரியாருடைய அந்த கொள்கையெல்லாம் வந்து இதை வச்சுட்டு வந்து இவங்க வந்து ஏமாற்றி ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஒரு சரியான முறையில் வந்து இவங்க வந்து ஆட்சி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆர்எஸ்எஸோடு சேர்ந்து அவர் பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகன்றது அவங்க கட்சி பேரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இப்போ திராவிடம் ஒழிஞ்சு போயிடுச்சு. திராவிடம் ஏற்கனவே வந்து அந்த அந்த மாநிலங்கள் தனித்தனியாக ஆட்சி அமைச்சிட்டாங்க. அப்போ சீமான் வந்து திராவிடத்தை தான் எதிர்க்கிறாருன்னு சொல்கிறீங்க. அப்போ தமிழ் அவர் எதிர்க்கலையா சார்? தமிழ் எதிர்க்கலைன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? யார் எதிர்க்கல? சீமான் கேட்குறேன். சீமான் வந்து திராவிடத்தை தான் எதிர்க்கிறாரு, தமிழ் எதிர்க்கலைன்னு சொல்கிறீங்களா சார்? இப்போ நந்தனத்தில் 48வது புத்தக கண்காட்சி நடந்துச்சு. அங்கே அவர் வந்து சீமான் என்ன பண்ணாருன்னா தமிழ் தாய் வாழ்த்தை கட் பண்ணிட்டு தமிழ் தாய் வாழ்த்தை ஒழிக்கல, பாண்டிச்சேரியோட தமிழ் தாய் வாழ்த்தை ஒழிச்சிச்சு. அதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க? அப்போ தமிழையும் சேர்த்து தானே சார் அவர் எதிர்க்கிறாரு? இல்லை, நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா தமிழை வச்சு தான் ஒரு அரசியலே வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அவருடைய தலைவர் வந்து பிரபாகரன், அண்ணன் பிரபாகரன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது பிரபாகரன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியான ஒரு நாடு கேட்டு வந்து அவர் வந்து போராடி வந்து நாடை பெற்றார். அதனால் வந்து அவருடைய தலைவன் பிரபாகரன், இவருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழன் ஆட்சி ஆளணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து அடிப்படை அரசியல் அமைப்பு சட்டத்தையே தெரியல. சீமான் அவர்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க. அடிப்படை அரசியல் அமைப்பு சட்டமே தெரியல. ஏற்கனவே வந்து கர்நாடகத்தை சேர்ந்த ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே முதலமைச்சராக வரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வந்து அவரெல்லாம் வந்து இது வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்டில் வந்து ரிமாண்ட் பண்ணணும். யார்? சீமான் சார். என்ன கேட்டிங்கனாக்கா, ஒரு அரசியலமைப்பு சட்டம்னா சொல்லுன்னா இந்தியாவில் எந்த ஒரு குடிமகனும் அவர் வந்து வயது வந்த குடிமகனும் தேர்ந்தெடுக்கப்படி அரசியலில் வந்து போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அந்த கட்சியுடைய எந்த தலைவராக ஜனாதிபதியாக வரலாம். அதாவது ஒரு இந்திய குடிமகனுக்கு ஜனாதிபதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எம்பியாக வரலாம், எம்எல்ஏ வரலாம், பிரைம் மினிஸ்டராக வரலாம், கவுன்சிலராக வரலாம். எல்லாம் இந்தியா மாநிலத்தில் எந்த மூலையில் எங்கே இருந்தாலும் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் ஒருத்தர் வந்து எந்த ஒரு அரசியல் பதவியும் வந்து வகிக்கிறத வந்து தடை விதிக்கலை. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசிட்டு சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு அரசியலுக்கு என்ன வேணால் பேசலாம், தெரியாத மக்கள்கிட்ட எதனா பேசலாம். அவர் பேசுறது அரசியலமைப்புக்கு எதிராக பேசுகிறார். இப்போ அரசியலே அவர் வந்து ஒத்து போக மாட்டார்ன்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஒத்து போக மாட்டார் சார், அவருக்கு சட்டம் தெரியல. சட்டம் தெரியலன்னா அவர் எப்படி சார் அப்புறம் கட்சி வச்சு அவ்வளோ தூரம் அவர் பண்ண முடியும்? வக்கீலாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும், இல்லை வக்கீல் அட்வைஸ் கரெக்டாக கேட்கணும். அவர் பேசுறது வந்து சரியான கவர்மெண்ட்டாக இருந்தாக்கா அவரை பிடிச்சி தேச விரோத சட்டத்தில் வந்து இன்னைக்கு கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் ரிமாண்ட் பண்ணலாம். திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நீங்கள் எதிர்க்கிறீங்க, அதே நேரத்தில் சீமானையும் நீங்கள் இந்த மாதிரி எதிர்க்கிறீங்க. அப்போ அயோத்திதாச பண்டிதர் தான் வந்து இந்த விஷயங்களை கொண்டு வந்தார். அப்போ அவரை நீங்கள் எதிர்க்கிறீங்களா சார்? அயோத்திதாச பண்டிதர் வந்து மனித மாண்பை மீட்டெடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கரின் கொள்கையை தமிழில் முன்னாடியே சொன்னவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். அவர் வந்து திராவிடத்தை வந்து அவர் வந்து தூக்கி பிடிக்கவில்லை, மனித மாண்பினை மீட்டெடுப்பதை தூக்கி பிடித்தார். அவர் வந்து ஒரு சித்த மருத்துவராகவும் இருந்தார். ஆல்காட்டுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிரிட்டிஷ் உடைய ஒரு அரசு அதிகாரி. அவரை ஊக்குவித்து குழந்தைகளுக்கு முதலில் வந்து உணவு கொடுத்து காலை உணவு, இப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து காலை உணவு போடுகிறார் என்று விளம்பரம் செய்கிறார்களே,
இதெல்லாம் அயோத்திதாச பண்டிதரும் ஆல்காட் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து காலையிலே குழந்தைக்கு உணவு அளித்து மதிய உணவும் அளித்து அவர்களை வந்து பள்ளியிலே ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பதற்கான முயற்சியை எடுத்த மாபெரும் தலைவர் அயோத்திதாச பண்டிதர். அவருக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் ஆல்காட், இன்று கூட நீங்கள் வந்து பள்ளி உங்களுக்கு தெரியுமா பள்ளி எங்கே இருக்கின்றது என்று? அடையாருக்கு நீங்கள் போனீங்கன்னாக்கா நேரடியாக வந்து பெசன் நகருக்கும் அடையாருக்கும் இடையில வந்து ரைட் சைடில் வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும், ஆல்காட் ஸ்கூல்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து அயோத்திதாஸ் பண்டிதரால் முயற்சி செய்து எடுத்துப்பட்டது. திராவிடத்தை அவர் முழுமையாக தூக்கிய மனித மாண்பை தூக்கி பிடித்து அவரை உயர்த்தி எடுத்து வந்தார். அப்போ எல்லாமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து காப்பி அடிச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றீங்க. எதுவுமே அவங்க சுயமாக பண்ணுறது இல்லை, அவங்க கொண்டு வர எந்த விஷயமே சுயமாக பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, எதை காப்பி அடித்து பண்ணுறாங்கன்றதுன்னு தெரியல. இல்லை சார், இப்போ அயோத்திதாச பண்டிதர் வந்து முன்னாடி இருந்து உணவுகள் சிற்றுண்டிகள் வந்து கொண்டு வந்தாருன்றீங்க, அதை அவங்க பண்ணுறாங்க. இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து இப்போ அவங்க சுயமாக பண்ணலை. பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து இந்து கோட் பில்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த இந்து கோட் பில்லில் பார்த்தீங்கன்னா இந்து செக்சிஷன் ஆக்ட் வந்து அப்புறமா மாறுது. இந்து கோட் பில்னாக்கா ஒரு ஆண் பிறந்தால் ஒரு வந்து இந்து குடும்பத்தில் வந்து என்ன சொத்து பங்கு இருக்கின்றது, அதே சொத்தை வந்து பெண் பிறந்தாலும் மேல் ஃபீமேல் டிஸ்கிரிமினேஷன் எலிமினேட்டட். அந்த ஒரு மேல் ஃபீமேல் டிஸ்கிரிமினேஷன் எலிமினேஷன் பண்ணது பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். அதை வந்து மறைத்துவிட்டு செக்சிஷன் ஆக்ட் என்று அதை எடுத்து வரவில்லை என்பதற்காக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற பதவியை தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியும் ராஜினாமா செய்கிறார். அதை மீண்டும் அதை பெயரை மாற்றி செக்சிஷன் ஆக்ட் என்று எடுத்து வருகின்றார்கள். நீங்கள் சொல்கிறீர்கள் கலைஞர் தான் பெண்களுக்கு சொத்து உரிமை எடுத்து வந்தார் என்று. அது வந்து முற்றிலும் தவறான தகவல். கலைஞர் எடுத்து வந்ததுக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் எடுத்து வந்து வித்தியாசம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். 1956 இருந்த செக்சிஷன் சட்டம் அது வந்து ஒரு அப்பாவுடைய சொத்தில் வந்து மேல் மெம்பருடைய சொத்தில் வந்து பெண்களுக்கு பங்கு கிடையாதுன்னு இருந்தது. அப்போதே வந்து பெண்களுக்கு பங்கு உண்டு அப்படின்றது மேல் ஃபீமேல் டிஸ்கிரிமினேஷனை எலிமினேட் பண்ணாருன்னு சொன்னேன். ஸோ ஒரு ஆண் வீட்டில் பிறந்தால் என்ன சொத்தில் பங்கோ அதே ஒரு பெண் பிறந்தாலும் அதே சொத்தில் பங்குன்னு வந்தது. கலைஞர் என்ன திருத்த எடுத்துன்னு வந்தார்னா 89C, அதாவது 29C 1989 1989 29C அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த அமெண்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வீட்டில் வந்து இறந்துடுறாங்க, ஒரு அம்மா இருக்கிறாங்க, இறந்து போயிடுறாங்க. அந்த அம்மாவுடைய சொத்து வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் செல்லுன்னு வந்து சட்டம் இருந்தது ஏற்கனவே. அப்புறம் 1989 அதாவது 1989 மார்ச் வந்து 31க்கு அப்புறம் கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களுக்கு வந்து அந்த சொத்தில் வந்து ஈக்குவல் ரைட்ஸ்னு சொல்லி கலைஞர் வந்து சட்டத்திருத்தம் செக்சிஷன் ஆக்டில் 29C அமெண்ட்மெண்ட்டு. ஸோ அதுதான் வந்து கலைஞர் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருட்டடிப்பு பண்ணுவாங்க. அது வந்து உண்மையான இது வந்து அம்மாவுடைய சொத்தில் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்தாரு, பையனுக்கும் பொண்ணுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி சட்டம் எப்படி இருந்ததுன்னாக்கா அம்மா செத்து போயிட்டு அம்மாவோடைய சொத்து முழுக்க பையனுக்கு தான் போய் சேரும். கலைஞர் இந்த சட்டத்தை அமெண்ட்மெண்ட் பண்ண பிறகு அதாவது அந்த தேதிக்கு முன்னாடி கல்யாணம் ஆன பெண்களுக்கு அது கிடையாது, அதுக்கு பின்னாடி கல்யாணம் ஆன பெண்களுக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆன பெண்களுக்கு ஏன் கிடையாதுன்னு சொல்கிறாருன்னா எல்லாமே சொத்தை பிரிச்சுட்டு இருப்பாங்க, அண்ணன் தம்பியெல்லாம் வச்சுருப்பான், நிறைய பேர் மாற்றிட்டு இருப்பான் சொத்தை. அப்போ வந்து பிரச்சனை வந்து சொத்தை பிரித்து வந்து திரும்பி அந்த பழைய சொத்தில் போய் பாகம் கேட்டுன்னு இருப்பாங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தின்றதுக்காக அந்த மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவர் அந்த அமெண்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வந்தார். அதனால் வந்து ஒரிஜினலாக பார்க்க போனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து இந்தியாவில் வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமையில் சரிசம பங்கை வந்து எடுத்து வந்தவர். உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து அதுக்கான விடையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. சாதாரண நேரம் தான், பொன்னான நேரம் ஒன்றும் இல்லை.